நான் கேட்குறேன், தேமுதிக நண்பர்களுக்கு கேட்குறேன் நானு. என்னைய 1 மாசம் கழிச்சு நான் வந்து வெளிய வந்து 1 மாசம் மேல ஆயிடுச்சு. இன்னும் ஏன் மேல விமர்சனம் பண்றீங்க? அப்போ உங்க கட்சி மட்டும் திமுகவோட கூட்டணி போலாம். உங்க கட்சி மட்டும் அதிமுகவோட கூட்டணி போலாம். உங்க கட்சி மட்டும் பிஜேபியோட கூட்டணி போலாம். கட்சி கூட்டணி போனா நீங்க ஏத்துக்குவீங்க. ஆனா கட்சியில இருக்கிறவன் அந்த கட்சிக்கு போனா ஏத்துக்க மாட்டீங்களா? அது என்ன தப்பு? அது தப்பான ஒரு பாலிடிக்ஸா இருக்கே. அதுதான் நான் கேட்குறேன். இப்போ தாவேக்கால இருக்கிற நண்பர்கள், நான் இப்போ நிறைய இடங்கள் இப்போ நான் போயிட்டு வந்தேன். கட்சியில இணைஞ்சதுக்கப்புறம் போயிட்டு வந்தேன். உண்மையிலே வந்து அவங்க நல்லா பழகுறாங்க, நல்லா பேசுறாங்க. யாருமே என்னைய வந்து நான் நேர்ல பார்த்த தாவேக்கா நண்பர்கள் யாருமே என்னைய நெகட்டிவ் விமர்சனம் வந்து பண்ணல. இந்த விஷயத்த மட்டும் கேட்டேன். ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப முன்னாடி வந்துட்டு அன்டெஸ்டட் லீடர் அப்படிங்கிற மாதிரி. ஆமா சார். இப்போ ஏன்னா டெஸ்டட். இல்ல சொல்லிடுறேன். அதான் சார். அப்போ வந்துட்டு அப்பவே அவர் கொஞ்சம் நல்லா சார் டெஸ்டட் தானே சார். அவர் வந்துட்டு அரசியலுக்கு வர மாட்டாருன்னு சொன்னாங்க, வந்தாரு. அப்புறம் அவர் வந்துட்டு அவர் தொகுதியில ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்க, ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு சிட்டிங் சிஎம்ஏ அவர் தொகுதியில தோக்கடிச்சாரு. அதுக்கப்புறம் 108 வந்துட்டு அவர் சீட்டு வின் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்துட்டு அவரால் வந்துட்டு பெரும்பான்மை நிரூபிக்க முடியாது, சிஎம் சீட்ல உட்கார முடியாதுன்னு சொன்னாங்க, உட்காந்துட்டாரு. இது விட என்ன சார் ஒரு மனுஷன் ஒரே ஒரு நிமிஷம். நான் என்ன சொல்றேன், அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர் இப்போ டெஸ்டட் பொலிட்டிக்கல் லீடர் ஆயிட்டாரு. அந்த எல்லா டெஸ்ட் ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். அந்த டெஸ்ட் எல்லாத்துலயுமே சென்டம், எதுலயுமே அவர் வந்து தோக்கல. அதான் பாஸ், நீங்க சொல்லிட்டீங்க. நான் என்ன சொல்ல விடுங்க. இப்போ ஒரு தனிப்பட்ட நபர், நான் சொன்னதுக்கே இப்படி சொல்றீங்களே. 100 பேரை வச்சுட்டு வேலை வாங்கினவங்க, நிறைய டீமை வச்சு ஒர்க் பண்ணவங்க இவர் வரமாட்டாருன்னு சொன்னாங்க. பெரிய பெரிய இயக்கங்கள்லாம் இவர் வரமாட்டார்னு சொன்னாங்க. அப்போ நான் ஒன்று சொன்னதுனால வந்து இப்படி நான் சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், நான் அண்டர் எஸ்டிமேட் போட்டேன். பட் அவர் என்ன பண்ணியிருக்கணும், பை எலெக்ஷனில் நின்றிருந்தால், ஈரோடு பை எலெக்ஷன்லையாவது இல்லை அடுத்து வந்த விக்கிரவாண்டி எலெக்ஷன்லையாவது நின்று இருந்தால் இன்னும் நமக்கு டெஸ்டடாக ஆயிருந்திருப்பார் அப்போவே. இப்போ யாருமே வந்து நம்ம எதிர்பார்க்கல, அண்டர் எஸ்டிமேட் போட்டோம். ஆனால் பட் இப்போ அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு, டெஸ்டட் லீடர்னு ப்ரூஃப் பண்ணிட்டாரு. புரியுதுங்களா? அது யாருமே தவிர்க்க முடியாது. ஏன்னா இப்போ வந்துட்டு அந்த சார்பட்ட பரம்பரை சொல்ற மாதிரி தான் தவிர்க்க முடியாத வெற்றி. ஆமாங்க, அது உண்மையில நான் அதான் சொல்றேன்ல. அதை வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணி, அதான் சொல்றேன், 100 பேர் வேலை செஞ்ச ஒரு நிறுவனமே வந்து அவங்கள வந்து அண்டர் எஸ்டிமேட் போட்டிருக்கு. அது எந்த நிறுவனம்னு உங்களுக்கு தெரியும், நான் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேர் ஸ்டாட்டிக்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த நிறுவனமே அவங்கள வந்து அந்த மாதிரி தப்பாக ஒரு இது பண்ணும்போது, நான் ஒரு மனுஷன், நான் வந்து அதை வந்து அண்டர் எஸ்டிமேட் போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ டெஸ்டட் பண்ணிட்டார்ல சார். நிறைய மக்களுக்கு வேட்பாளர் யாருன்னு தெரியாது, வேட்பாளருக்கு மக்கள்னு தெரியாது. அங்கே தெரிஞ்சது விஜய் சார் விசில். அப்போ அந்த 106 சீட்டு ஜெயிச்சு வந்தார்ல, புரியுதுங்களா? அப்போ டெஸ்டட் ஆயிட்டாரு, அவர் டெஸ்டட் லீடர் ஆயிட்டாரு. இல்லை சார், ஆனால் அந்த 108 இருக்கப்போ கூட நீங்கள் அவரால் சிஎம் முடியாதுன்னு விமர்சனம் பண்ணியிருக்கோம் தானே சார்? அது வந்து சார், நம்ம 108 இருக்கும்போது நம்மளே சொல்லியிருந்தோம். நம்ம சொல்லியிருக்கிறோம்னா இந்த மாதிரி கூட்டணி கட்சியிலிருந்து வந்து அவங்க வந்து ஆதரவு கொடுப்பாங்க நமக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து கொடுத்த ஆதரவு கொடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? ஏடிஎம்கேல இருந்து 25 பேர் ஆதரவு கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு அது தெரியாதுல்ல. இப்போ அவங்க கூட்டணியிலேருந்து வெளியில் வரமாட்டாங்கன்னு நம்ம நினச்சிருப்போம். இப்போ வெளியில் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கும் அமைச்சர்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த விஷயங்கள் தெரியாதுல்ல. சரி, இப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து அரசியல்லாம் விமர்சனம் வைக்கிறது சகஜம்தான் அப்படின்னு. ஓகே. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறது, அவர் வந்துட்டு இப்போ பாடி ஷேம் பண்ணுறது, இதுமாதிரி ரொம்ப தரைகுறவும் பண்ணுறாங்க. அது சரியில்லை சார், என்ன இருந்தாலும் அது வந்து தப்பு சார். இப்போ என்னையே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து பொதுவாகவே எந்த ஒரு லீடருமே வந்து பர்சனலாக வந்து நம்ம அட்டாக் பண்ண மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கேப்டன் வந்து அந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருக்காரு. பர்சனலாக யாருமே அட்டாக் பண்ணாதீங்க. ஏன்னா நான் ஒரு மேடையில் இருக்கும்போது கேப்டன் இருக்கிறாங்க, அந்நியார் இருக்கிறாங்க, கட்சிக்காரங்கள பன்ருட்டியார் அண்ணன் இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. நான் அந்த மேடையில் ஒரு விஷயம் நான் பேசினேன். அம்மையார் கனிமொழி அவர்களையும் ராசா அவர்களையும் வச்சு நான் ஒரு மேட்டர் நான் வந்து அந்த இடத்துல நான் பேசினேன். அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் என்னைய கேப்டன் கூப்பிட்டு திட்டினார்.